ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்தியன் பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரீஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது கம்ப்ளீட்டாக YCT புக்கில் பாலிட்டிக்கு என்ன ஒரு 1000 கொஷின் என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ அதே ஆர்டரில் தான் கவர் ஆக போகுது. ஸோ இப்போ NTPC எக்ஸாம்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்தியன் பாலிட்டியிலேருந்தே 3லேருந்து 4 கொஷின் அப்படிங்கிறத கேட்டுருவோம். ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின்ஸு வரக்கூடிய ஒரு டாபிக் தான் இந்த இந்தியன் பாலிட்டி. ஸோ அதனால் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. ஸோ இப்போது இவ்வளோ நாள் நீங்கள் என்னோடய மேக்ஸ் கிளாஸஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கலாம். ஸோ ஆரம்பத்தில் நான் சேனல் ஆரம்பித்த புதுசில் ஜிகே தான் நான் ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ பர்மாரோட SSC தியரி கிளாஸஸ் ஸோ இதெல்லாமே நம்ம போட்டிருப்போம். அதெல்லாமே கொஞ்சம் ஹோல்டாகி அப்படி நிற்கிது. ஏன்னா நான் மேக்ஸ் கோர்ஸ் ஆரம்பித்தேன் இல்லையா, YCT கோர்ஸு. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு, ஸோ அந்த வீடியோஸ் அப்படிங்கிறத என்னால் கண்டினியூ பண்ண முடியல. பட் ஆனால் டோன்ட் வரி, ஸோ நம்மளுடைய பர்மார் ஆடியன்ஸே தனியாக நிறைய பேர் இருக்கீங்க சரியா. ஜிகேக்காக நான் சேனல் ஆரம்பித்த புதுசில் ஸோ நிறைய பேர் பர்மார் SSC அந்த வீடியோ போடுறதுக்காகவே நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க இன்றைக்கி வரைக்கும். ஸோ பர்மார் எப்போ கண்டினியூ பண்ணுவீங்கன்னு. ஸோ டோன்ட் வரி, நான் 1 by 1 அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா கோர்ஸ் முடிக்க போகிறேன். ஸோ கோர்ஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னா அது இந்த பக்கம் நான் உங்களுக்கு பர்மார் வீடியோவும் போட்டு முடிச்சு விட்டுறேன் சரியா. விச் மீன்ஸ் நான் பாலிட்டிக்கு சொல்கிறேன். ஸோ பாலிட்டி முடிச்சிடறேன். தென் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷினும் போயிட்டுருக்கும். ஸோ ஆப்லேயும் வீடியோஸ் அப்படிங்கிறது அப்லோட் ஆகும். ஸோ அதான் மெயினாக இப்போ நான் மேக்ஸ் டீச் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நான் ஜிகே கிளாஸ் பார்த்திங்கன்னா தியரி இல்லாமல் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஓரியன்டாக எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இது உங்களுக்கு எப்படி இருக்குது, ஸோ இதை பற்றின கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் சரியா, நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். ஸோ எது நல்லா இல்லை அப்படின்றத சொன்னால் தான் நான் என் சைடில் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஸோ அதை நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வேலையை செய்வேன் சரியா. ரைட். ஸோ நம்ம டிலே பண்ணாமல் இன்றைக்கான கிளாஸஸை பார்த்துருவோம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இந்த MCQs வழியாக நம்ம பார்ப்போம். ஸோ கொஷின் நம்பர் 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட டிராஃப்டிங் கமிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அந்த கமிட்டியோட சேர்மன் யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. டாக்டர் BR அம்பேத்கர் தான் இந்த கமிட்டிக்கான சேர்மன். ஸோ டிராஃப்டிங் கமிட்டினா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன்ற அந்த புக்கை எழுதுறதுக்கு ஒரு வரைவு குழு அப்படின்னக்கூடிய ஒரு குழுவை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நியமிச்சிருப்பாங்க. எந்த டேட் அப்படின்னா ஆகஸ்ட் 29, 1947. ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கரோட தலைமையில் அவரை சேர்மனாக வச்சு டிராஃப்டிங் கமிட்டியை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இந்த கமிட்டி தான் நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியன் கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்டர் BR அம்பேத்கர் அப்படின்றது தான் நமக்கு இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா. ஸோ கொஷின் நம்பர் 2, who was the chairman of the drafting committee which had a take to prepare the draft of the constitution. ஸோ அதே கொஷின் தான். ஸோ இந்த மாதிரி டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ டாக்டர் BR அம்பேத்கர் தான். அரசியலமைப்பின் வரைவை தயாரிக்கும் பணி கொண்டிருந்த பொழுது வரைவு குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டாக்டர் BR அம்பேத்கர் தான். ஸோ அடுத்ததாக கொஷின் நம்பர் 3 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹூ வாஸ் த சேர்மன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. எந்த அளவுக்கு இந்த கொஷின் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் இதை இத்தனை தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. டாக்டர் BR அம்பேத்கர் தான் இதுக்கும் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் கொஷினை பார்க்கும்பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் வரும். ஏன்னா முன்னாடியே நம்ம ஒரு கொஷினுக்கான ஆன்சர் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அது எகைன் நம்ம அந்த கொஷின் வந்ததுன்னா அப்படின்னா நம்ம அதை தப்பு பண்ணக்கூடாது. ஸோ அதை இன்னும் 2-3 தடவை உங்கள் மைண்டில் ரிப்பீட் ஆகும்போது உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆகும் சரியா. ஸோ அதனால தான் நான் ரிப்பீட்டட் கொஷின் எதுவுமே நான் கட் பண்ணலை சரியா. ஸோ ரிப்பீட்டட் கொஷின் கட் பண்ணாததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அது அந்தளவுக்கு ரிப்பீட் ஆகிருக்குன்னா அந்த கொஷின் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். அது அத்தனை தடவை நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போது தான் உங்களோட மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகும். ஸோ அதே கொஷின் உங்களுடைய ஷிஃப்ட்லேயும் ரிப்பீட் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஈஸியாக உங்களால் அப்ரோச் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ கிட்டத்தட்ட நம்ம சோஷியலில் மட்டும், சோஷியல்னால் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிக், ஜிகே, தென் பார்த்திங்கன்னா பாலிட்டி, இந்த இதில் மட்டும் 7000க்கும் மேற்பட்ட கொஷின் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் இயர் கொஷின். தென் இது இல்லாமல் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சயின்ஸு, ஸோ இதெல்லாம் வேறு ஒரு கோர்ஸில் வரும். அது ஒரு 8000 கொஷின் இருக்குது சரியா. ஸோ அது தனியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கான பாலிட்டி சீரியஸ் மொத்தம் பார்த்திங்கன்னா 1000 கொஷின். ஓகேவா. ஸோ இந்த 1000 ப்ரீவியஸ் இயர் கொஷினும் நம்ம இந்த சீரீஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பாலிட்டி அப்படின்ற சப்ஜெக்டில். ஓகேவா. ரைட். தென் கொஷின் நம்பர் 4 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வாஸ் ஃபார்ம்டு த டிராஃப்டிங் கமிட்டி டு ப்ரிப்பேர் த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா.
ஸோ அதான் டிராஃப்டிங் கமிட்டி அப்படிங்கிறத எந்த டேட்டில் ஃபார்ம் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஆகஸ்ட் 29 1947 தான் ஃபார்ம் பண்ணாங்க. சரியா? ஸோ ஆகஸ்ட் 29 1947. சரியா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். அதனால தான் வந்து நான் மொத கொஷின் நடத்தும் போதே இந்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சரியா? அடுத்ததாக கொஷின் நம்பர் 5. ஹூ அமங் த ஃபாலோயிங் வாஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்? ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, இதில் யார் வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டியோட மெம்பர் வந்து கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ ஏவி தக்கார் அப்படின்றவர் வந்து டிராஃப்டிங் கமிட்டியோட மெம்பர் கிடையாது. அப்போ டிராஃப்டிங் கமிட்டியில் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா 7 மெம்பர் இருந்தாங்க. ஸோ 7 பேரில் ஹெட்டு யார் அப்படின்னா அம்பேத்கர். ஸோ அம்பேத்கர் தான் வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட்டு. ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் இருந்தார். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ சையத் முகமது சையதுல்லா இருந்தார், கோபாலசுவாமி ஐயங்கர், அப்புறம் கேஎம் முன்ஷி, அப்புறம் கைதன்ற ஒருத்தரை ரீப்ளேஸ் பண்ணவர் தான் யார் அப்படின்னா கிருஷ்ணமாச்சாரி அப்படின்னு ஒருத்தர். ஸோ இந்த கேஎம் முன்ஷி வந்து பார்த்திங்கன்னா மில்டர் அப்படின்னக்கூடியவரை ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 7 பேர் இருந்தாங்க. இம்பார்ட்டண்டான பர்சன் யார் அப்படின்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சேர்மனாகவும் இருந்தார். எதுக்கு அப்படின்னா இந்த டிராஃப்டிங் கமிட்டிக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சையத் முகமது சையதுல்லா, கோபாலசுவாமி ஐயர், கேஎம் முன்ஷி, அப்புறம் கிருஷ்ணமாச்சாரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாடி கிருஷ்ணசுவாமி ஐயங்கார், ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாதவ் ராவ். ஸோ இவங்க எல்லாருமே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டா? ஸோ இதில் 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா இறந்ததுக்கப்புறம் மீதி 2 பேர் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக யார் அப்படின்னா மில்ட்ரா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். சரியா? ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இறந்ததுக்கப்புறம் அவரை ரீப்ளேஸ் பண்ணது யார் அப்படின்னா மாதவ் ராவ் அப்படின்றவர். ஸோ இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், அதனால் அவரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு மாதவ் ராவ் அப்படின்ற ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ தென் கைதன் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பார். சரியா? ஸோ அவரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கிருஷ்ணமாச்சாரி அப்படின்றவங்க வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவங்க ரீப்ளேஸ் பண்ணாங்க, இவரை வந்து இவர் ரீப்ளேஸ் பண்ணார். ஓகேவா? ஸோ இதில் ஏவி தக்கார் அப்படின்றவர் இந்த குழுவில் இல்லை. ஸோ அடுத்ததாக 6th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விச் கமிட்டி ரெக்கமெண்டட் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இன்க்ளூட் இன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இன்க்ளூட் பண்ணது யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எந்த கமிட்டி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஸ்வரன் சிங் கமிட்டி. ஸோ ஸ்வரன் சிங் அப்படின்றவர் இந்திரா காந்தியோட ஒரு கேபினெட் மினிஸ்டர், ஒரு லாங் டேர்ம் கேபினெட் மினிஸ்டராக இருந்திருக்காரு. யார் அப்படின்னா இந்த ஸ்வரன் சிங் அப்படின்றவர் கேபினெட் மினிஸ்டர். ஸோ கேபினெட் மினிஸ்டர்னால் என்னென்னு தெரியும் இல்லையா. ஸோ முக்கியமான முடிவெல்லாம் இவங்க தான் எடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நபராக இருந்தவர் தான் யார் அப்படின்னா ஸ்வரன் சிங் அப்படின்றவர். அவரோட தலைமையில் இந்திரா காந்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த பொறுப்பு வந்து ஒப்படைக்கிறாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதாவது ஏதோ ஒரு சில கடமைகள்லாம் மக்களுக்கு செய்கிற மாதிரி செஞ்சு தரணும், அதை எடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து ரஷ்யாவிலேருந்து எடுத்திருப்பாங்க, யூஎஸ்எஸ்ஆர். ஸோ அங்கேருந்து எடுத்த கான்செப்ட் தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகேவா? ஸோ மொத்தம் இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா 10 டியூட்டிஸ் இருந்தது. பட் லேட்டராக வந்து 11 டியூட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி டேட்டில் 11 டியூட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஆட் பண்ண அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட்டு. (1976) ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த லேட்டராக ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணாங்க இல்லையா, 11 டியூட்டிஸாக மாறுனுச்சுல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 51A K அப்படின்னக்கூடிய ஒரு ஆர்டிக்கலை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ரைட். ஸோ அடுத்ததாக 7th கொஸ்டின் ஹூ இஸ் கன்சிடர்ட் த பர்சன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பொலிட்டிக்கல் இன்டகிரேஷன் ஆஃப் இந்தியா யூனிஃபைங் த 562 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இன் த கண்ட்ரி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இதுக்கான ஆன்சர் வந்து வல்லபாய் பட்டேல் தான். ஸோ வல்லபாய் ஜாவர்பாய் பட்டேல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. வல்லபாய் பட்டேலை தான் நம்ம வந்து இந்த மாதிரி அவருடைய ஃபுல் நேம் வந்து இது. ஸோ ஓகேவா, நம்ம எல்லாருமே வந்து வல்லபாய் பட்டேல் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ அதனால் இருக்கும். ஸோ வல்லபாய் பட்டேல் தான். ஸோ ஆக்சுவலாக இந்தியா பாகிஸ்தான் ரெண்டையுமே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1947 சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி பிரிச்சுட்டாங்க. ஸோ பிரித்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா நிறைய குறுநில மன்னர்கள்லாம் இருந்தாங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னக்கூடிய கேட்டகரியில் ஒரு 562 ஸ்டேட்ஸ் வந்து இருந்தது. ஸோ இவங்ககிட்ட பிரிட்டிஷ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் இந்தியா பாகிஸ்தான் 2 நாடு பிரிச்சுட்டோம், உங்களோட வில்லிங் நீங்கள் இந்தியா கூட போகிறதுனா போய்க்கலாம், அல்லது பாகிஸ்தானோட போகிறதுனாலும் போய்க்கலாம் அப்படின்னு. ஸோ அன்றைக்கி டேட்டில் இந்தியாவோட ஹோம் மினிஸ்டராக இருந்த வல்லபாய் பட்டேல் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒவ்வொருத்தரையும் போய் அப்ரோச் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 559 ஸ்டேட்ஸை வந்து பார்த்திங்கன்னா அவர் ஈஸியாக அணைச்சிட்டார். ஒரு 3 ஸ்டேட்டு தான் பிரச்சனையாக இருந்தது அவருக்கு.
சரியா. ஸோ 3 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து இந்தியா கூட நாங்கள் சேர மாட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குஜராத்து. சரியா, குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜுனாகார் அப்படின்னக்கூடிய ஒரு பிளேஸ். சரியா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஜுனாகார். தென் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத். ஓகேவா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இந்த 3 பிளேஸ் தான் வந்து பிரச்சனை பண்ணாங்க. தென் குஜராத்தை வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரண்டம் எடுத்து இந்தியாவுக்குள்ளே இணைச்சிட்டாங்க. ஸோ ஹைதராபாத் ஆப்ரேஷன் போலோ. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்பெஷல் ஸ்டேட்டஸே கொடுத்துருப்பாங்க ஆர்டிகல் 370. ஸோ அது இன்றைக்கி டேட்டில் இல்லை. 2019 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய என்டிஏ கவர்மெண்ட் வந்து அதை கலைச்சிட்டாங்க. ஸோ கலைச்சி ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னக்கூடியதை 2 யூனியன் டெரிட்டரியாக பிரிச்சுட்டாங்க. அதுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் எல்லாமே போயிடுச்சு. சரியா. ஸோ என்ன அப்படின்னா ஆர்டிகல் 370 ஒரு சில ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவோட சேரணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க கொடுத்த கண்டிஷன். சரியா. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரிலாம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது MCQ கொஷின்ஸு. ஸோ அதனால் நம்ம ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு பாலிட்டி ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா நான் யூடியூப்லேயே வந்து ஃப்ரீயாக போட்டிருக்கேன். ஸோ அந்த பாலிட்டி சீரீஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு எல்லாமே கிளியராக இருக்கும். ஸோ கொஷின் நம்பர் 8, ஹூ வாஸ் த ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா? சரியா. ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னா யார்? நிதித்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ யார் வந்து இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னா சண்முகம் ஷெட்டி அப்படின்றவர் தான். ஓகேவா. ஸோ அதே மாதிரி இப்போ ப்ரெசண்ட்டாக யார் வந்து இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்கன்ற கொஷின் உங்களுடைய எக்ஸாமில் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ நிர்மலா சீதாராமன். ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேட்டில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகேவா. ரைட். ப்ரெசன்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னா நிர்மலா சீதாராமன். ஸோ ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 2017 வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வந்தது. ஸோ அந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது யார் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்க அப்படின்னா அருண் ஜேட்லி. ஓகே. ரைட். பட் இன்றைக்கி டேட்டில் அருண் ஜேட்லி இல்லை, அவர் இறந்துட்டார். ஸோ அவருக்கு பதிலாக தான் நிர்மலா சீதாராமனை டெம்பரரியாக போட்டிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பெர்மனெண்ட்டாக ஃபினான்ஸ் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு 2019 இன்றைக்கி டேட் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் வந்து டிஃபென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட ஹெட்டாக இருந்தாங்க, டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்க. ஸோ அவங்க டிஃபென்ஸை நல்லா வேலை செஞ்சதுனால அவங்களுக்கு ஃபினான்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி ஃபினான்ஸும் கொடுத்தாங்க. தென் அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் நல்லா எக்ஸலண்ட்டாக பண்ணுறதுனால ஃபினான்ஸே அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ கொஷின் நம்பர் 9, ஸோ which of the following act was passed by the British Parliament defining the powers and responsibility of the various organ of English East India Company அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கம்பெனி இருக்கு இல்லையா. ஸோ இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிறது 1600 தான் நம்ம இந்தியாவுக்குள்ளே வராங்க. ஸோ வந்த கம்பெனி 1764 பேட்டில் ஆஃப் பக்சார் அப்படின்னு ஒரு போர் நடக்குது. 2 போர் நடக்கும். பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சார்ன்ற 2 போர். இந்த 2 போரில் 2வது நடந்த பக்சார் போரில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சதுக்கப்புறம் ஒட்டுமொத்த பெங்காலோட கண்ட்ரோலும் ராபர்ட் கிளைவுக்கு கீழே போயிடும். பெங்காலை மொத்தத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் கிளைவ் கண்ட்ரோலில் எடுத்துருவார். ஸோ அதுக்கப்புறம் வெறும் கம்பெனியாக இருந்தவங்க கொஞ்சமாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணக்கூடிய விஷயத்துலையும் தலையிட ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1764 1773 வரைக்கும் நிறைய இல்லீகல் ட்ரேட்ஸ் நடந்தது. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயமும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸோ ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 அப்படின்னு சொல்லி ஒரு ரெகுலேட்டிங் ஆக்ட் வந்து போட்டாங்க. ஸோ இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனிக்குன்னு சொல்லி ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரைவேட் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து பார்த்திங்கன்னா நிறைய சித்திரவதம் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இல்லீகலான விஷயங்கள்லாம் நிறைய செஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்தாங்க. யாருக்கு அப்படின்னா இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு பிரிட்டிஷோட பார்லிமெண்ட்லேருந்து இந்த மாதிரி ஒரு ரெகுலேட்டிங் ஆக்ட் வந்து கொடுக்கப்பட்டது. சரியா. ஸோ இவங்க கம்பெனி 1600 இங்கே வரும்போதும் அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு, அதாவது ஒரு சேட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. சேட்டர்னால் பட்டயம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த சேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்தியாவுக்கு போய் நீங்கள் வந்து வர்த்தகம் ரீதியாக எந்த விஷயம் வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. தென் லேட்டராக அது 1764 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயத்தில் தேவையில்லாமல் இந்த கம்பெனி நுழைஞ்சதுனால ஸோ இவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கணும்னு சொல்லி 1773 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க. ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து கம்பெனியோட பவர் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன,
வேறு சில ஆர்கன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு, அதாவது நிறைய ஆர்கன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. எப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் ஒரு 4 பேர் கொண்ட ஒரு குழு வந்து பார்த்திங்கன்னா முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதாவது கேட்டிருக்க கொஷின் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை டைரக்ட் பண்ண பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டோட ஆக்ட் என்ன? ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 தான், வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பை திஸ் ஆக்ட், இந்த ஆக்ட் மூலிமா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்னக்கூடிய அந்த போஸ்டிங் வந்து என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா, கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அப்படின்ற மாதிரி மாறி இருக்கும். சரியா? ஸோ இதன்படி ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் யார் அப்படின்னா வாரன் ஹாஸ்டிங். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் பெங்கால் யார் அப்படின்னா ராபர்ட் கிளைவ். ஸோ ராபர்ட் கிளைவ் தான் ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் பெங்கால். ஸோ இவர் தான் வந்து பார்த்து வாரன் ஹாஸ்டிங் தான் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால். ஓகேவா? ஓகே. தென் இந்த ஆக்ட் மூலிமா என்ன பண்ணாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட், ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கான ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் வந்து யார் அப்படின்னா எலைஜா இம்பே அப்படின்றாங்க. ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ். எதுக்கு அப்படின்னா இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா 1774 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இதை பற்றின இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஃபேக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட பவர்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு சொல்லி அட் த டைம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் 1773 ஒரு ரெகுலேட்டிங் ஆக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலிருந்து தான் அவங்களுக்கு வந்து இதுதான் அவங்களுடைய பவர்ஸ், இதெல்லாம் தான் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்ற மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ கொஷின் நம்பர் 10. ஸோ இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இயர் வாஸ் த ஃபஸ்ட் ரிபப்ளிக் டே ஆஃப் இந்தியா வாஸ் செலிப்ரேட்டட்? ஸோ முதல்ல எப்போ நம்ம வந்து ரிபப்ளிக் டே செலிப்ரேட் பண்ணோம்? ஸோ ரிபப்ளிக் டே வந்து 1950. ஸோ 1947 வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினம். இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ 1950 வந்து பார்த்திங்கன்னா ரிபப்ளிக் டே. ரிபப்ளிக் அப்படின்னா ஒரு நாட்டினுடைய தலைவர் ஹெட்டு எலெக்ஷனால் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அந்த நாடை ரிபப்ளிக் நாடு, டெமோக்ராட்டிக் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெமோக்ராட்டிக் நாடுன்னு சொல்கிறத விட ரிபப்ளிக் அப்படின்னு வந்து சொல்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ டெமோக்ராட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மக்களுக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில புக்ஸ் வந்து ரிட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் புக் மாதிரி அந்த புக்கை பேஸ் பண்ணி ஒரு ஆட்சி நடக்கிறாங்க, அதாவது மக்களாட்சி நடத்துகிறாங்க அப்படின்னா அதுதான் வந்து டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிபப்ளிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு நாட்டினுடைய தலைவரை தேர்தல் மூலிமா தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா தட் வில் பி கால்ட் அஸ் அ ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 1947 சுதந்திரம் வாங்கினாலும் தென் அவங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு 1949 நவம்பர் 26 வரைக்கும் எடுத்துக்கிச்சு. ஸோ தென் லேட்டராக அந்த பூர்ண ஸ்வராஜ்னு கூடிய அந்த டேவை ரிமெம்பர் பண்ணுற மாதிரி ஜான்வரி 26 1950 தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிபப்ளிக் டே வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இந்த டேட்லேருந்து நம்மளுடைய பிரசிடென்ட் யார்? ராஜேந்திர பிரசாத். வைஸ் பிரசிடென்ட் யார்? சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். ஸோ இப்போ பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் 2 பேரும் நியமிச்சாச்சு. ஸோ இவங்களை வச்சு ஒரு சில இம்பார்ட்டண்டான அட்டானமஸ் பாடி எல்லாமே ஆரம்பிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இம்பார்ட்டண்டான பாடிஸ் எல்லாமே. ஸோ இப்போ எப்படி சொல்லலாம்னா இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷனு, ஸோ அது அமைச்சாதான் அடுத்ததாக வந்து நம்ம 1951 எலெக்ஷன் ஆரம்பிக்க முடியும். அது இல்லாமல் இந்தியாங்கிறது ஒரு பெரிய நாடு. இந்த நாட்டில் வந்து எலெக்ஷன் நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் 1950 பிரிட்டிஷ் நம்மளை விட்டுட்டு போனப்போ நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. அதை வச்சுட்டு இவ்வளோ பெரிய நாட்டில் ஒரு எத்தனை கட்டமாக தேர்தலை நடத்தி ஒரு ஆட்சி அமைச்சு அங்கே போய் உட்காந்து இந்தியன் கவர்மெண்ட்டை நடத்துறதுங்கிறது எவ்வளோ பெரிய வேலை தெரியுங்களா? ஸோ அது எல்லாமே அந்த டைமில் நடத்துறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான். இன்றைக்கி டேட்டில் இதுக்கே ரொம்ப சிரமப்படுறாங்க. சரியா? ஸோ பட் அன்றைக்கி டேட்டில் எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். ஸோ அடுத்த எந்த ஆண்டில் இந்தியாவின் முதல் குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது அப்படின்னா 1950 தான். ஸோ 11th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிராஃப்டட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த இண்டிபெண்டன்ட் இந்தியா இட் வாஸ் செட் அப் அண்டர் த விச் ஆக்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இண்டிபெண்டன்ட் இந்தியா நீங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இண்டிபெண்டன்ட் இந்தியாவை பார்த்தோன்னே நிறைய பேர் வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு போட்டு வந்துடுவீங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் கிடையாது. இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கேபினெட் மிஷன் பிளான் 1946 ஒரு ஆக்டை கொண்டு வந்து இந்த ஆக்ட் மூலிமா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு 3 பேர் கொண்ட ஒரு தலைவர் வந்து வந்திருப்பாங்க. யாருன்னா பெத்திக் லாரன்ஸு, ஸ்டேஃபோர்ட் கிரிப்ஸு, ஸோ அந்த மாதிரி ஒரு 3 பேர் வந்திருப்பாங்க.
ஸோ அந்த 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆரம்பிக்கிறதுக்கு எலெக்ஷனை நடத்தி அப்புறம் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், முஸ்லீம் லீக் இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அசம்பிளினா ஒரு டெம்பரவரி பார்லிமெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கணும். ஸோ இந்த அசம்பிளி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆர்கனாக வந்து பிரிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணுறதுக்கு டிராஃப்டிங் கமிட்டி, ஸோ இந்த மாதிரி ஃப்ளாக் கமிட்டி, ஃபினான்ஸ் கமிட்டி, அந்த மாதிரி நிறைய கமிட்டிஸ் வந்து உருவாக்கி ஒவ்வொருத்தருக்கும் வேலையை பிரித்து கொடுத்து 1950 இந்தியாவை வந்து ஒரு முழு குடியரசு நாடாக வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இந்த கேபினெட் மிஷன் பிளான் 1946 படி தான், இந்த ஆக்ட் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் போட்டதன் படி தான் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஒரு 3 பேர் வந்து இந்தியாவில் எலெக்ஷனை நடத்தி அந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 389 சீட்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 293 சீட்ஸ் வந்து 296 சீட்ஸு. ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா 93 சீட்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி டேட்டில் இருந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் 93 சீட்ஸ் ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ 296 சீட்ஸுங்கிறது பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இத்தனை சீட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் அதிகமாக ஜெயிக்கிறாங்களோ அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டெம்பரவரியாக ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது கேபினெட் மிஷன் பிளான் ஆஃப் 1946 மூலியமாக தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ரைட். ஸோ அடுத்ததாக 12th கொஷின். ஸோ இன் விச் இயர் இந்தியா டிக்ளேர்ட் அஸ் அ ரிபப்ளிக்? 1950 தான் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்படுகிறது. ஓகே. ஸோ அடுத்ததாக 13th கொஷின். ஹூ வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட பிரசிடெண்ட்டாக யார் இருந்தாங்க? ஆக்சுவலாக என்னென்னா இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து அந்த கேபினெட் மிஷன் குழு வந்து அமைச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து எப்போ போட்டிருப்பாங்கன்னா December 9, 1946 போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் நடக்கும்பொழுது யார் வயசில் பெரிய ஆளாக இருந்தாங்களோ அவங்கள தான் வந்து பிரசிடெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து சச்சினானந்த சின்ஹா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். ஸோ இவரை தான் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக பிரசிடெண்ட்டாக உட்கார வச்சுருப்பாங்க. சரியா. ஸோ பட் லேட்டராக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா December 11, 1946 ராஜேந்திர பிரசாத் அப்படின்றவர் இருக்கார் இல்லையா. ஸோ அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ராஜேந்திர பிரசாத்தை தான் பெர்மனன்ட் பிரசிடெண்ட்டாக அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. சரியா. ஸோ இதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் எழுதி முடிக்கிற வரைக்கும், அதாவது January 24, 1950 அன்றைக்கி டேட் வரைக்கும் இவர் தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஹெட்டாக இருந்தார். ஏன் January 24ன்னு சொல்கிறேன்னா 1950 January 24 தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட கடைசி மீட்டிங். ஸோ அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இல்லை. January 26 இந்த மாதிரி பிரசிடெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து எலெக்ஷனை நடத்தி ஒரு உண்மையான பார்லிமெண்ட்டை உருவாக்குறதுக்கான வழியை ஆரம்பித்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லாஸ்ட் மீட்டிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து January 24, 1950. ஸோ அன்றைக்கு வரைக்கும் யார் இருந்தாங்க அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் தான். இப்போ நம்மள கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹூ வாஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ். ஸோ இண்டிபெண்டன்ஸ் எப்போ கிடைச்சது? 1947 August 15. ஸோ கிடைச்சதுக்கப்புறம் யார் நமக்கு தலைவராக இருந்திருப்பாங்க? ராஜேந்திர பிரசாத் தானே. ஸோ இப்போ ராஜேந்திர பிரசாத் தான் ஆன்சர், ஆப்ஷன் டி. புரியுதா? ரைட் கைஸ். ஸோ இன்றைக்கி கிளாஸஸ் முடிச்சுக்கலாம். ஸோ திரும்பி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட கண்டினியூவேஷனில் அப்படியே வீடியோஸ் அப்படிங்கிறது அப்லோட் ஆகும். ஸோ இது ஒரு தனி சீரீஸாகவே இருக்கும். ஸோ நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.